देवी भुवनेशी महेश्वरी अनंत अक्षिमयं रूपं दर्शयामास पार्वती. ஸோ இப்போ துர்கமனோட கதைக்கு வந்துட்டோம் இல்லையா. இப்போ ஹரிச்சந்திரன் ஒரு வழியாக முடிச்சுட்டு துர்கமன்கிற அசுரன் வந்து எல்லாம் ரொம்ப தபஸெல்லாம் பண்ணிவிட்டு யாருக்குமே மழை கிடைக்காத மாதிரி அப்படி உலகமே ட்ரையாக ஆகிடுறது. அந்த மாதிரி ஒரு கஷ்டம் கொடுத்துட்டுருக்கான். ஸோ இந்த துர்கமனை பற்றி நம்ம இது தேவி சப்தசதி படிக்கிற வச்சே வருது இல்லையா. சும்மனி சுமர்களோட படையில் ஒரு ஆளாக வரான் துர்கமன்லாம். ஸோ இது சம்பிரார்த்திதா தேவி. அப்போ தேவர்கள்லாம் வந்து தேவிகிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறா, அம்மா எங்களை காப்பாற்று அப்படின்னு வரா. ஸோ இப்படி பிரார்த்தனை பண்ணப்பட்ட தேவி ஆகப்பட்டவள் புவனேஷி, புவனத்துக்கெல்லாமே சக்தி வாய்ந்த அந்த தேவி மகேஸ்வரி, மகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய சிவனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய மகேஸ்வரி. அனந்த அக்ஷிமயம், ஆயிரம் ஆயிரமாக கண்களை உடைய விராட்ட ரூபமாக ரூபம் தர்ஷயாமாச பார்வதி. பார்வதி அப்படியே அனந்தாட்சியாக அப்படின்னது பல பல கண்கள்னு அர்த்தம், எல்லாம் பல கைகள் பல தலைகள் அப்படின்னு விராட்ட ரூபத்தை அவர்களுக்கு காண்பித்தாள். தர்ஷயாமாச. इति सम्प्रार्थिता देवी भुवनेशी महेश्वरी अनंत अक्षिमयं रूपं दर्शयामास पार्वती. राधे कृष्ण मैम. 28 मैम. नीलाञ्जनसय प्रत्यं नीलपद्मायत ईक्षणं सुकर्कश समोत्तुंग वृत्तपीन घनस्तनम. ஓகே. ஸோ நீலாஞ்சன சமப்பிரக்கியம் பார்த்தா கரிய மலமாக இருக்கா தேவி பார்வதி. பார்வதி தேவி கருப்பு இல்லையா. ஸோ அப்படி பெரிய ஒரு மலையாட்டம் விராட்ட ரூபம் காட்டின்னு இருக்கா. ஸோ அப்படி மலை போல சமப்பிரக்கியம், பிரக்கியம்னு சொல்லப்படுகின்ற அந்த மாதிரி சொல்லப்படும் நீல மலையோ நிற்கிறதோங்கிற மாதிரி இருக்கா. நீல பத்ம ஆயத ஈக்ஷணம், அதாவது நீலபத்மன்னு நீலத்தாமரை போன்ற நீண்ட கண்கள், நீலத்தாமரையோட இதழ்கள் போன்ற இதழ்களோடு அந்த கண்களோட அந்த இதெல்லாம் உருவம் அப்படி இருக்குது, கண்களோட அழகு. ஏன்னா அனந்த அக்ஷிமயம் சொல்கிறார். ஒரு கண்ணை பார்த்தாலும் ஏதோ நீலோத்பலம், நீலபத்மம், நீலத்தாமரை போன்ற நீண்ட கண்களோட. சுகர்கஷ, ரொம்ப ஹார்டான, இப்போ ஸ்தனத்தை வர்ணிக்கிறார், தேவியோட ஸ்தனங்களை வர்ணிக்கிறார். அது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹார்டான ஸ்தனங்கள், சமமான ரெண்டு பக்கம் சமமாக இருக்கக்கூடியவை, உத்துங்க உயர்ந்த மார்பகங்கள், விருத்த வட்ட வடிவமாக இருக்கக்கூடியவைகள், பீன குண்டாக இருக்கக்கூடிய கனஸ்தனம். இப்படி கனம் மிகுந்த ஸ்தனபாரங்களோடு தேவி அங்க அவளுக்கு காட்சி கொடுத்தாள். नीलाञ्जन समप्रख्यं नील पद्म आयत ईक्षणं सुकर्कश सम उत्तुंग वृत्तपीन घनस्तनम. बाणमुष्टिं कमलं पुष्पपल्लवमूलकान् शाखादीन् फलसंयुक्तान् अनन्तरसंयुतान् क्षुद्रिट जरा अपहान् हस्तैः बिभ्रती च महाधनुः सर्वसौन्दर्यसारं तद्रूपं लावण्यशोभितम्. ஸோ பாண முஷ்டிம் ச கமலம், ஒரு கைப்பிடி, பாண முஷ்டிம்னா அந்த கைப்பிடி அளவுக்கு பானங்கள்னா அம்புகள். ஸோ அம்புகளோட ஒரு கைப்பிடி அம்புகளை வச்சுட்டு இருக்காளாம். புஷ்ப பல்லவ மூலகான், ஒரு பக்கத்தில் கமலம், ஒரு கையில் கமலம் இருக்குது கையில், அப்புறம் இன்னொரு கையில் புஷ்ப பல்லவ மூலகம்னா இது மூலகம்னா வேர்கள். ஸோ பூக்கள், பல்லவ துளிர்கள், வேர்கள், ஷாக்கா ஆதீன், ஷாக்கான்னு இது கிளைகள், பல சம்யுக்தான், அதாவது கிளையில் பழங்கள்லாம் இருக்கான். அப்படி பழங்களோடு கூட அனந்த ரச சம்யுக்தான்னு எல்லா கையிலையும் பலவிதமான கிளைகள், அந்த கைகள் எல்லாம் பழங்கள், அப்படி எல்லாம் பழ ரசம் மிகுந்த பழங்கள் அதோடு கூடி. சுத்து திருட்டு ஜரா அபகான், இதெல்லாம் வந்து பசிதாகத்தை நீக்கும். ஏன்னா இலை தழை வேறு எல்லாமே கிடச்சாச்சு. இப்போ இவ்வளோ நாள் 100 வருஷம் மழை இல்லை, கஷ்டப்பட்டு இருக்கா. இப்போ சாப்பாடு வருது, தேவி அப்படி கையில் எல்லாம் சாப்பாடோடு வந்திருக்கா. பழங்கள், பூக்கள் எல்லாத்தையும் கொண்டு வரா. ஸோ சுத்து திருடு, பசி தாகத்தை, ஜரா வயது கிழட்டுத்தன்மை, ஏன்னா தேவர்கள்லாம் வயசாகி போச்சு, அவளும் கஷ்டப்படுறான். ஸோ ஏன்னா பிராமணர்கள் இங்கே யாகம் பண்ணலன்னு தேவர்களுக்கு சாப்பாடு கிடையாது, அதனால அவர்கள் வந்து ஜரை அடைந்தார்கள்னு பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த ஜரையெல்லாமே நீக்கக்கூடியவளான இப்படிப்பட்ட அந்த புஷ்பங்கள், பழங்கள் எல்லாம் கொண்டு வரா. ஹஸ்தைஹி பிப்ரதி, ஸோ கையில் மகாதனுச்ச பிப்ரதி. ஸோ பானங்களை வச்சுட்டு இருக்கா, அம்பு, இது பேர்னா வில்லு, தனு, பெரிய தனுசு வச்சுட்டு இருக்கா. இது தவிர எல்லா மக்களுக்கு சாப்பாடு ஆகாரத்தையும் கொண்டு வந்துட்டான். சர்வ சௌந்தர்ய சாரம், சௌந்தர்யமே அப்படி வடிவெடுத்து நிற்கிறது, அப்படி அழகாக இருக்காளாம்.
தத் ரூபம் லாவண்ய சோபிதம். லாவண்யனா அழகு. ஒவ்வொரு அங்கமும் அழகாக இருந்தால் தான் லாவண்யம்னு பேர். சிங்கிள் அங்கத்துக்கு அழகாக இருந்தால் அதுக்கு லாவண்யம் சொல்லப்படாது. அந்த ஒரு அங்கம் தான் அழகாக இருக்குன்னு அர்த்தம். மொத்த அங்கங்களுமே அழகாக லாவண்யமாக சோபித்தம் அப்படி சோபனமாக இருக்கக்கூடிய அந்த ரூபத்தை அப்படியே தேவர்கள்லாம் பிராமணெல்லாம் பார்க்குறான். बाणमुष्टिं च कमलं पुष्पपल्लवमूलकान् शाकादीन् फलसंयुक्तान् अनन्तर संयुतान् क्षुत्तृट् जरा अपहान् हस्तैः बिभ्रती च महादनुः सर्वसौन्दर्यसारं तद् रूपं लावण्यशोभितम् कोटिसूर्यप्रतीकाशं करुणारससागरं दर्शयित्वा जगद्धात्री स अनन्तनयन उद्भवा. சா அனந்தநயன உத்பவா. ஓகே. கோடி சூரிய பிரதிகாசம். அப்படி 1000 சூரியன் அப்படி உதிச்சா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பிரகாசமாக இருக்குது. கருணாரச சாகரம். கருணை கடலாக இருக்கா தேவி. கருணை ரசமே அப்படி கடலாக இருக்குன்னு அர்த்தம். தேவியோட பார்வைகள் எல்லாம் கண்கள் தான் பெருசாக வர்ணிக்கிறாருங்க. ஸோ அந்த கருணை இருக்கு, கடலே இருக்கான். ஜெகத்தாத்ரி தர்ஷயித்வா, இப்படி தன்னை வெளிப்படுத்தி கொண்டு அவர்களிடம் காட்டிக்கொண்டு, சா அவள் அனந்த நயன உத்பவா, ஆயிரமாக எண்ண முடியாத அனந்தமான கண்களோடு சேர்ந்து உத்பவித்து இப்படி ஆவிர்பவித்து இப்படி அவர்களுக்கு முன்னாடி தோன்றினாள். கோடி சூரிய பிரதீகாசம் கருணாரசசாகரம் தர்ஷயித்வா ஜகத்தாத்ரி சா அனந்த நயன உத்பவா. மோச்சயாமாஸ லோகேஷு வாரிதாராः सहस्रशः नवरात्रं महावृष्टिः अभूत् नेत्र उद्भवैः जलैः. ஸோ லோகேஷு மோச்சயா வாரிதாராக சகசிரஷக. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே எல்லா வாரிதாரா கண்கள்லேருந்து அப்படி கண்ணீர் வாரிதாராக சகசிரஷக ஆயிரக்கணக்கான இது மழை பெய்யுது. இப்போ தேவி வந்துட்டான உடனே கண்கள்லேயே கருணை இருக்குது. அது தவிர பூமியில் மழையாக கொட்டுறது. ஏன்னா மழை இல்லாமல் 100 வருஷம் ஆகிப்போச்சே, அதனால் மழை கொட்டுறது. வாரிதாராக லோகங்களில் எல்லாம் எங்கள் பூமி பூவக சுவக 3 லோகங்களிலும் அப்படி தாரையாக தண்ணி கொட்டுறது. மோச்சையா மாசா விடுவித்தாள் தேவி. அப்படி விடுறான். நவராத்திரம் மகாவிருஷ்டிக்கு 9 ராத்திரி பயங்கர மழை. அவ்வளோதான், நம்ம ஊரில் முங்கியே போயிடும். ஸோ மகாவிருஷ்டி அப்படிப்பட்ட பெரிய மழை கொட்டுறது அபூத்து ஏற்பட்டது. நேத்திர உத்பவைகி ஜலைகி, தேவியோட கண்கள்லேருந்தே வருது. தேவியோட கருணை மழை மட்டும் இல்லை, நிஜ மழையுமே தேவியோட கண்கள்லேருந்து கொட்டியதுன்றார். மோச்சயாமாஸ லோகேஷு வாரிதாராः சஹஸ்ரஷः நவராத்திரம் மகாவிருஷ்டிः அபூத் நேத்ர உத்பவைः ஜலைः. दुःखित अन्वीक्ष्य सकलान् नेत्र अश्रूणि विमुञ्चति तत्पिताः तेन ते लोकाः ओषधयः सकला अपि. दुःखितान् वीक्ष्य. ஓகே, துக்கிதான் வீக்ஷியா. துக்கப்பட்ட அந்த பிராமணர்கள் எல்லாரும் கவலையோடு வந்திருக்கா இல்லையா, அந்த துக்கப்பட்ட அவர்களை வீட்சிய பார்த்து சகலான் எல்லாரையும் பார்க்குறா தேவி. நேத்திர அஸ்ரூணி விமுஞ்சதி. ஸோ அப்படியே மழையாக கொற்றாளாம் தேவி கண்கள்லேருந்து. தர்ப்பிதாக தேனத்தே லோகாக, அந்த லோகங்கள் எல்லாம் திருப்தி ஆகிடுது. தர்ப்பித்தான அது திருப்தி ஆகிடுது. லோகங்கள் எல்லாம் அந்த மழையினால் திருப்தி ஏற்பட்டது. ஓஷதேக சகலாபி, ஓஷதிகள்லாம் மழையிலன்னு எப்படி அவங்க காஞ்சி போயிடும் இல்லையா. ஸோ ஓஷதிகள் எல்லாமே ரொம்ப, ஓஷதிகள்ங்கிறது மரங்கள்ங்கிற அர்த்தமும் எடுத்துக்கலாம். எல்லா மரத்துலேயுமே ஒரு ஓஷதி குணம் இருக்கும், மருத்துவ குணம் இருக்கும். அதனால் மரங்கள் இன் ஜென்ரல் எல்லாமே ரொம்ப சகலமும் ரொம்ப ஆனந்தப்பட்டது, திருப்தி ஏற்பட்டது. दुःखितान् वीक्ष्य सकलान् नेत्र अश्रूणि विमुञ्चति तत्पिताः तेन ते लोका ओषधयः सकला अपि. नदी नद प्रवाहाः तैः जलैः सम् अभवत् नृप निलीय संस्थिताः पूर्वं सुराः ते निर्गता बहिः. ஸோ ஜலைஹி அதாவது நதி நதப்பிரவாக. நதினா ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸு, வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸுக்கு நதம்னு பேர். நர்மதா தப்தியெல்லாம் நதம்னு சொல்லுவாள். சம்ஸ்கிருதத்தில் 2 வார்த்தை இருக்குது. தமிழெல்லாம் எல்லாத்துக்குமே நதின்றுவோம் நம்ம. இது வந்து வெஸ்ட் சைடு போகிறதான நதம்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில். ஸோ எல்லாமே நிறைய தண்ணி வந்துடுது, எக்கச்சக்கமான பிரவாகமாக ஓடுறது, நதிகளும் நதங்களும் ஓடுறது. அப்படி சமபவத்துன்றப்ப அப்படி ஏற்பட்டது. ஹேன்றப்ப ஜனமேஜயா
பூர்வம் சுராகாத்தே, முன்னாடி இந்த தேவர்கள் சுராகாத்தே அந்த சுர தேவர்கள் எல்லாம் நிலிய சம்சிதாக மறைஞ்சிருந்தா. ஏதோ அந்த மவுண்டனோட குகைகள் எல்லாம் ஓடி ஒளிஞ்சு போன அந்த துர்கமனுக்கு பயந்து போய் அவர்கள் எல்லாம் நிர்கதா பகிகி இப்பொழுது வெளியே வந்தார்கள். நதி நத பிரவாஹாஹ தைஹி ஜலைஹி சம் அபவத் நிருப நிலீய சம்ஸ்திதாஹ பூர்வம் சுராஹ தே நிர்கதாஹ பகிஹி மிலித்வா சசுரா விப்ராஹ தேவீம் சம் அபிதுஷ்டுவுஹ நமோ வேதாந்த வேத்யேதே நமோ பிரம்மஸ்வரூபிணி. சுராகா விப்ராக தேவர்கள் அங்கே வந்துட்டா. தேவர்களோடு சேர்ந்து பிராமணர்கள் எல்லாருமே மிலித்வா சேர்ந்து கொண்டு தேவியும் சம் அபிதுஷ்டுபுகு, அபிதுஷ்டுன்னா இது சோஸ்திரம் பண்ணுறது. ஸோ தேவி எல்லாருமே சேர்ந்துட்டு சோஸ்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. தேவர்களும் பிராமணர்களும் சேர்ந்து சோஸ்திரம் பண்ணுறா. நமோ வேதாந்த வேத்யே, வேதாந்தம் என்று சொல்லக்கூடிய உபனிஷதங்கள், வேதத்துடைய எண்டு உபனிஷதங்களால் அறியப்படக்கூடியவளே, வேத்யே அறியப்படக்கூடியவளே, நமோ உனக்கு நமஸ்காரம். பிரம்மஸ்வரூபிணி தே நமோ, பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரம். ஏன்னா சாக்ஷாத் பிரம்மம் தானே தேவி, நிர்குண வடிவமான பிரம்மம். இந்த பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரம். மிலித்வா சசுராஹ விப்ராஹ தேவீம் சம் அபிதுஷ்டுவுஹ நமோ வேதாந்த வேத்யேதே நமோ பிரம்மஸ்வரூபிணி. ஸ்வமாயயா சர்வ ஜகத் விதாத்ரே தே நமோ நமஹ பக்த கல்பத்ருமே தேவி பக்தார்த்தம் தேகதாரிணி. ஸோ ஸ்வமாயையா, உன்னுடைய மாயையாலேயே சர்வ ஜகத் விதாத்ரியை, எல்லா ஜகத்திலையும் செய்யக்கூடியவள். இது ஷீ இஸ் எ கிரியேட்டர். விதாத்தான கிரியேட்டர்னு அர்த்தம். ஸோ உன்னுடைய மாயை தான் மேற்கொண்டு தான் பகவான் என்ன சொல்ல, பகவான் சக்திக்கு தான் மாயைனே பேர். ஸோ பகவான் கிரியேட் பண்ணால் என்ன, தேவி கிரியேட் பண்ணால் என்ன, அந்த மாயை தானே கிரியேட் பண்ணுறது மொத்தத்தில். ஸோ சர்வ ஜெகத் விதாத்ரியை, உலகம் முழுவதையும் சிருஷ்டி பண்ணக்கூடியவளே, தேனமோ நமக உனக்கு நமஸ்காரம். பக்த கல்பத்ருமே, பக்தர்களுக்கெல்லாம் கல்பக விருஷம் மாதிரி கேட்டதெல்லாம் கொடுப்பான். ஸோ பக்தர்களுக்கு கல்பக விருட்சமாக இருக்கக்கூடியவளே ஹே தேவி, பக்தார்த்தம் தேகதாரிணி, பக்தர்களுக்காக வேண்டியே நீ தேகத்தை தரித்துக் கொள்கிறாய். தேவி சகுண வடிவமாக ஒரு உருவம் தரித்து கொண்டு வர காரணம் என்னென்னா பக்த ரக்ஷனாய இல்லையா, பக்தர்களை காப்பாற்றுறது. சாதுனாம் ரக்ஷணம் தானே பகவானே வர. அது மாதிரி தேவியும் பக்தர்களை ரட்சிப்பதற்காகவே நீ உருவம் எடுத்துக்கொள்கிறாய். ஸ்வமாயயா சர்வ ஜகத் விதாத்ரியை தே நமோ நமஹ பக்த கல்பத்ருமே தேவி பக்தார்த்தம் தேகதாரிணி. நித்ய திருப்தே நிருபமே புவனேஸ்வரே தே நமஹ அஸ்மத் சாந்தியர்த்தம் அதுலம் லோச்சனானாம் சஹஸ்ரகம். நித்திய திருப்தே, உனக்கு வெளியிலேருந்து திருப்தியெல்லாம் வரணுங்கிற அவசியம் கிடையாது. நீ என்றைக்குமே ஆனந்தமாக திருப்தியோடு இருக்கக்கூடியவள், நித்திய திருப்தியாக இருக்கக்கூடியவள். நிர்உபமே, உனக்கு உபமை யாரையுமே சொல்ல முடியாது. இன்னொருத்தர் உனக்கு ஓமானமாக யாரையுமே சொல்ல முடியாது. புவனேஸ்வரி, புவனத்துக்கெல்லாம் ஈஸ்வரியான நீ, உனக்கு நமஸ்காரம். தே நமக. அஸ்மத் சாந்தியர்த்தம், எங்களுடைய, அஸ்மத்னா எங்களுடைய சாந்திக்காக வேண்டி, அமைதிக்காக வேண்டி, அதுலம் லோச்சனானாம் சகசிரகம், அதாவது அதுலம்னு இன்கம்பேரபிள். இதை கம்பேர் பண்ண முடியாது. அப்படி ஆயிரக்கணக்கான கண்களோடு தேவி வந்திருக்கான். இப்படிப்பட்ட கண்களோடு கூட, சகசிரகம் ஆயிரக்கணக்கான கண்களோடு கூட எங்களுக்கு நன்மைக்காக வேண்டி, எங்களுக்கு சாந்தி கிடைப்பதற்காக. நித்ய திருப்தே நிருபமே புவனேஸ்வரி தே நமஹ அஸ்மத் சாந்தியர்த்தம் அதுலம் லோச்சனானாம் சஹஸ்ரகம். त्वया यतः धृतं देवी शताक्षी त्वं ततः भव क्षुधया पीडिता मातः स्तोतुं शक्तिः न च अस्ति नः कृपां कुरु महेशानि वेदना अपि आहार अंबिके. सारी करेक्टा, वेदानपि आहार अंबिके आहार. त्वया यतः धृतं தேவி, அதாவது நீ உன்னுடைய கண்களை நீ வச்சுன்னு வந்திருக்க. இப்போ சகுன வடிவமாக எங்களுக்கு பார்க்குற மாதிரி நீ 1000 கண்களோடு காட்சி அளிக்கிறாய். ஸோ இப்படி ஏற்றுக்கொண்டிருக்கா. துவயா யதக திருத்தம், இந்த 1000 கண்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் நீ தேவி. சதாட்சி தொம் ததோபவ, அதனால உன் பேர் இனிமேல் சதாட்சி, நூற்றுக்கணக்கான கண்களை உடையவள்ங்கிற அர்த்தம். சதாட்சி என்று பேர். இப்போ தான் அவளுக்கு சதாட்சின்னு பேரிடுறா. இந்த பிராமணர்கள் தேவர்கள் எல்லாருமே சேர்ந்து அவளை சதாட்சின்னு கூப்பிடுறான். ஸோ ததோபவ, அப்படி ஆகுவாய். சுதையா பீடிதா மாதக, எங்களுக்கு பசி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கம்மா. ஸ்தோதும் சக்திர்னு ஜாஸ்தினக, எங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறது கூட சக்தி இல்லாமல் போயிட்டோம்.
முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு பசியால் பாடி கிடக்கும். நாங்கள் எங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறது கூட சக்தி இல்லாமல் இருக்குது. இந்த கிருபாம் குரு மகேஷாணி, எங்களுக்கு நீ கிருப்பை பண்ண வேண்டும். மகேஷாணியே, மகேஷுடைய மனைவியே, நீ எங்களுக்கு கிருப்பையை பண்ண வேண்டும். வேதானபி ஆகிற, எங்களுக்கு வேதத்தை திருப்பி கொடு. வேதம் கொடுக்காட்டுறாங்க, என்னத்தை பண்ணுறது, ஒன்றும் பிரயோஜனமே இல்லையே. அதனால இந்த துர்கமனால் மறைக்கப்பட்ட அந்த வேதங்களை துர்கமன்ட்ட போயிடுது. ஸோ அந்த வேதங்களை ஆகர எடுத்துக்கொண்டு வா அம்பிகே, கொடு, எங்களுக்கு திருப்பி கொண்டு வா கேட்குறான். ராதகிருஷ்ணா. त्वया यतः धृतं देवी शताक्षी त्वं तथो भव क्षुधया पीडिता मातः स्तोतुं शक्तिर्न च अस्ति नः कृपां कुरु महेशानि वेदानपि आहर अम्बिके। व्यासौ उवाच इति तेषां वचः श्रुत्वा शाकान् स्वकरसंस्थितान् स्वाधूनि फलमूलानि भक्षणार्थं ददौ शिवा नानाविधानि च अन्नानि पशुभोज्यानि यानि च। ஸோ வியாசர் சொல்கிறார் இங்கே ஜனமேஜயனை பார்த்து, இது தேஷாம் வச்சக சுத்தா, ரொம்ப பசிக்கிறதுன்னு சொல்கிறா. ஒரு அம்மாவை பார்த்து குழந்தை சொல்கிற மாதிரி சொல்கிறா, பசிக்கிறதுமான்ட்டு. ஸோ அப்போ ஸ்வகான், தன்னுடைய ஆட்கள், சாரி ஷாக்கான் ஸ்வகர சம்சிதான், தன் கையில் கொண்டு வந்திருக்காளே, இல்லை பழம் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னோம், பார்த்தோம், கிளைகள் பழங்கள் எல்லாம் மூலம் வேர்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காளே, அதை கையில் இருக்கக்கூடிய அந்த பழங்களை எல்லாம் எடுத்து, ஷாக்கான் அந்த கிளைகள் எல்லாம் எடுத்து, சுவாதூனி பல மூலானி, பழங்களையும் வேர்களையும் சுவாதுவா ரொம்ப டேஸ்டாக இருக்கக்கூடிய அவைகளை பட்சணார்த்தம் ததௌ சிவா, எல்லாம் சாப்பிடுவோம் அப்படி சொல்லி அவர்களுக்கு கொடுத்தாள். சிவா, அம்பிகையாகப்பட்டவள் கொடுத்தாள். நானாவிதானிச்ச அன்னானி, அது மட்டும் இல்லை, பலவிதமான அன்னங்களையும், உடனே தேவி நினச்சா வராதா, ஸோ அப்படிப்பட்ட பலவிதமான அன்னங்களையும், பசு போஜ்யானி, அதாவது இந்த பசுக்கள், நம்ம எல்லாமே பசுக்கள் தான், நம்ம எல்லாருமே ஒரு ஜந்துக்கள்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இவையெல்லாம் யாரெல்லாம் எது மேத்தியமாக சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி உள்ள அன்னங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாள். ததௌ சிவா. व्यास उवाच इति तेषां वचः श्रुत्वा शाकान् स्वकरसंस्थितान् स्वधूनि फलमूलानि भक्षणार्थं ददौ शिवा नानाविधानि च अन्नानि पशुभोज्यानि यानि च। स्वादूनि। राधे कृष्ण मैम। ओके। काम्य अनन्तरसैः युक्तानि नवीन उद्भवं ददौ शाकम्भरीति नामापि तद्दिनात् समभूत नृप। ஸோ காமிய, ஆசைப்படக்கூடிய, அனந்த ரசைகி, விரும்பக்கூடிய பலவிதமான ரசங்கள், அப்படி டேஸ்ட்டாக, அனந்தனை எல்லையில்லாத ரசம்னு என்ன அர்த்தம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய யுக்தானி, அவை சேர்ந்த நவீன புதுசாக ஏற்பட்ட பயிர்கள்னு அர்த்தம். நவீன, எப்போ தான் புதுசாக பயிர் முளைச்சிருக்கு, அப்படிப்பட்ட உத்பவம், அந்த பயிர்களை எல்லாம், அப்படி ஏற்பட்ட பயிர்களை எல்லாம் தேவி கொடுக்குறா. ததௌ கொடுத்தாள். அதுலேருந்து அவளுக்கு என்ன பேர் வந்துடுதுன்னா ஷாக்கம்பரி அப்படின்னு பேருது. ஷாக்கம்பரி இது நாமா அப்படி, இப்படிப்பட்ட பெயரும் தத்தினாத், அந்த தினத்தில் சம் அபூத்துன்னு இருப்ப. அந்த தேவிக்கு ஷாக்கம்பரி, ஏற்கனவே சதாக்ஷி, இப்போ ஷாக்கம்பரி என்ற பெயரும், ஷாக்கத்தினால அந்த கிளைகளினால எல்லாரையும் பரணம் பண்ணுறா, பரணனை ரட்சிக்கிறாள், அதனால ஷாக்கம்பரி அப்படிங்கிற பேர் அவளுக்கு அன்றிலிருந்து ஏற்பட்டதுன்னு ராஜாவை பார்த்து, ஜனமேஜயனை பார்த்து வியாசர் சொல்லிட்டு இருக்கான். काम्य अनन्तरसैः युक्तानि नवीन उद्भवं ददौ शाकम्भरी इति नामापि तद्दिनात् समभूत् नृप। ततः कोलाहले जाते दूतवाक्येन बोधितः ससैन्यैः स आयुधः योद्धुं दुर्गमाख्यः असुरः ययौ। ஸோ ஒரே கோலாகலமாக இருக்குது. தூத வாக்கியன்னு தூதன் வந்து சொல்லிடுறார், இந்த மாதிரி ஆயிடுத்து, யாரோ வந்தால் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டா, பிராமணர்களுக்கு தேவர்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் கிடச்சி கொடுத்துன்னு துர்கமன்ட்ட வந்து சொல்கிறான். உடனே போதித்தக, அவனுக்கு சொல்லப்பட்டவுடன், போதித்தகன்னா அவனுக்கு போதம் ஏற்படுத்துகிறா, ஞாபகப்படுத்துகிறா. இதெல்லாம் தூதன் வந்து சொல்லும்போது கோலாகலமாக ஆயிடுது அந்த இடமே. சைன்யக, எல்லாம் ஆயுதம், எல்லாம் படையெல்லாம் திரட்டி விடுறான். துர்கமன் படையெல்லாம் திரட்டி ஆயுதங்களோடு சேர்ந்து துர்கமாக்கியக அசுரக, துர்கமன் என்று சொல்லக்கூடிய அந்த அசுரன் யோத்தும் யயௌ, யார்தான் இப்படி அவளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறான்னு பார்த்து அவளோட சண்டை போடுறதுக்கு கிளம்பினான் துர்கமன். ततः कोलाहले जाते दूतवाक्येन बोधितः स सैन्यैः स आयुधः योद्धुं दुर्गम आख्यः असुरः ययौ। दुर्गम आख्य, दुर्गम आख्यः असुरः सहस्र अक्षौहिणी युक्तः शरान् मुञ्चन्
त्वरान्वितः रुरोध देवसैन्यं तत् देवी अग्रे स्थितं पुरा तद् यत् देवी अग्रे स्थितं पुरा सहस्र अक्षी अचौहिणी युक्तः அப்பா 1000 அச்சௌகிணி படைகள் இருக்கு. மகாபாரத போரில் மொத்தமே 11 அச்சௌகிணி படைகள் தான், ரெண்டு பக்கமும் சேர்த்தே 11 அச்சௌகிணி படைகள். அது அவ்வளோ பெரிய யுத்தம். இங்கே எத்தனைனா 1000 அச்சௌகிணி படைகள் இருந்திருக்கு. ஸோ 1000 அச்சௌகிணி படைகளோடு சேர்ந்து துர்கமன் கிளம்புறான். ஷரான் முன்சன் தொரான் விதகா அப்படியே சரத்தை அம்பு மழையாக பொழிஞ்சுட்டு போகிறான். அம்பு மழையை விட்டுக்கொண்டே அவன் போகிறான். தொரான் விதகா வேக வேகமாக போகிறான். தத் எத் தேவி அக்ரே ஸ்திதம் புரா, யாரெல்லாம் தேவியோடு முன்னாடி யாரெல்லாம் நின்னாலோ அந்த தேவர்கள் அந்த பிராமணோத்தமர்கள் எல்லாரும் அங்கே நிற்கிறா. யாரெல்லாம் அவர்கள் அந்த தேவியின் முன்னாடி அக்ரேன்னா முன்னாடி யாரெல்லாம் புறானா முன்னாடி இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹர் அப்படியே அவள் முன்னாடி யாரெல்லாம் நின்னார்களோ தேவசைன்யம் ருரோத அப்படிப்பட்ட தேவசைனியை ஆக்கிரமித்தான். ருரோதன தடைப்படுத்தினான்னு அர்த்தம், ஆக்கிரமிக்கிறதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஸோ அந்த தேவசேனையை ஆக்கிரமிக்கிறான் துர்கமன். सहस्र अक्षौहिणी युक्तः शरान् मुञ्चन् त्वरान्वितः रुरोध देवसैन्यं तद् यद् देवी अग्रे स्थितं पुरा तथा विप्रगणं चैव रोदयामास सर्वतः ततः किलकिला शब्दः समभूत देवमण्डले. அதே மாதிரி சர்வதக நால்புறம் இருந்தும் நாலாபுறமும் தேவர்களையும் அப்படியே சூழ்ந்து கொண்டான். ரோதயா மாச ஆக்கிரமித்தார்கள். அந்த சேனை தேவர்கள் பிராமணால் அங்கே நின்று இருக்காளே அவளையும் எல்லாரையும் சூழ்ந்து கொண்டார்கள். தத கிலகிலா சப்தக சமபூ தேவமண்டலே, தேவமண்டலத்தில் தேவக்கூட்டத்துல எல்லாம் ஒரே சப்தம். என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு பயம், ஒரு நடுக்கம், யுத்தம் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு கிலகிலா சப்தம்னு ஒன்றும் புரியாத ஒரு சத்தம் ஏற்பட்டது. तथा विप्रगणं चैव रोदयामास सर्वतः ततः किलकिला शब्दः समभूत देवमण्डले. त्राहि त्राहि इति वाक्यानि प्रोचुः सर्वे द्विज अमराः ततः तेजोमयं चक्रं देवानां परितः शिवा चकार रक्षणार्थाय स्वयं तस्मात् बहिः स्थितां ततः समभवद्युद्धं देव्या दैत्यस्य च उभयोः. திராகி திராகி காப்பாத்துன்னு எல்லாரும் கத்துறா இப்போ. ஸோ வாக்கியானி புரோச்சு சர்வே த்விஜ அமராக, தேவர்களும் பிராமணர்களும் பிராமணர்களும் அமரர்களான தேவர்களும் ரெண்டு பேரும் காப்பாத்துன்னு தேவியை பார்த்து கத்துறா. தத்தக தேஜோமயம் சக்கரம், ஒரு பயங்கரமான ஒரு ஒளிவட்டம் வந்துடுது. இவாளை சுற்றி ஒரு தேஜோமயமான ஒரு ஒளிவட்டம் வந்துடுது, சக்கரமாகப்பட்டு வந்துடுது. தேவானாம் பரிதக, தேவர்களை சூழ்ந்து கொண்டு ஒரு சக்கரத்தை ஏற்படுத்தி விட்டாள் சிவா தேவி. ரட்சணார்த்தாய சக்கார, அதுக்குள்ளே வைக்க முடியாது. அசுரர்கள் அந்த இதை தாண்டி உள்ளே வர முடியாது. அப்படி ஒரு சக்கரத்தை சுற்றி வச்சுட்டா தேவர்களுடைய ரட்சணத்துக்காக அவ்வாறு செய்தாள். ஸ்வயம் தஸ்மாத் பஹிஹி ஸ்திதா, அந்த சக்கரத்துக்கு வெளியில் தான் மட்டும் நிற்கிறா. எங்கூட சண்டை போடுவோன்னு ரெடியாக நிற்கிறா தேவி. அதுக்கு வெளியில் அந்த சக்கரத்தின் வெளியில் தான் நின்று கொண்டாள். ததக சமபவத் யுத்தம், அப்போ தான் யுத்தம் ஏற்படுறது. தேவியோட தைத்தியச உபயோகோ, தேவியும் அந்த அசுரன் துர்கமனும் ரெண்டு பேரும் சண்டையிட்டார்கள். त्राहि त्राहि इति वाक्यानि प्रोचुः सर्वे द्विज अमराः ततः तेजोमयं चक्रं देवानां परितः शिवा चकार रक्षणार्थाय स्वयं तस्मात् बहिः स्थिता ततः समभवत् युद्धं देव्या दैत्यस्य च उभयोः. सरवत्त समात्तन्नं सूर्यमण्डलम् अद्भुतं परस्पर शर उद्गर्ष समुद्धूत अग्नि समप्रभं कटु ஓகே அக்னி சுப்ரபம். ஓகே ஷரவர்ஷ சம் ஆச்சன்னம், அதாவது அம்பு மழையை மூடுறது. ஆச்சன்னம்னா மூடுறதுன்னு அர்த்தம். ஸோ அம்பு மழையால் அப்படியே சூரிய மண்டலமே மூடிடுது. சூரியனே தெரியல, சூரிய மண்டலத்தை ஃபுல்லாக இந்த ரெண்டு பேரும் விட்டுற அம்பு மழை மூடியது. மண்டலம் அற்புதமாக இருந்து பார்க்குறதுக்கு. பரஸ்பர ஷர உத்கர்ஷம்னு பான சத்தம், அந்த பான கோஷம் அதெல்லாம் பயங்கரமாக ரெண்டு பேரோட ஷரங்களும் அப்படி பாயறது அங்கே வான மண்டலத்தில். சம் உத்பூத அக்னி சுப்ரபம், அதனால ஏற்பட்டது என்னது, அக்னி. வானங்கள் உராய்ந்து வானத்தில் சூரிய மண்டலத்துக்கு மறைச்சிண்டு ஒரு அக்னி எழும்பியது.
சூப்பிரபம் பயங்கரமான பிரபையோடு ஒளியோடு கூட விளங்கியது. शरवर्ष समाच्छन्नं सूर्यमण्डलम् अद्भुतं परस्पर शर उत्कर्ष सम्पूर्भूत अग्नि सुप्रभम् कठोर टनत्कार बदिरीकृत दिक्तटं ततो देवीं शरीरात्तु निर्गताः तीव्र शक्तयः. அவ்வளோதான். டனத்காரன் ஜங்காரன் அப்படியே பண்ணுவான். அந்த நாண மீட்டர் சத்தம் இருக்குல்ல, அந்த டங்காரம்னு சொல்கிறோம். ஸோ ஜியான நாண மீட்டர் வச்சு அந்த அம்பு வில்லுலேருந்து அப்படி இழுக்கிற வச்ச கடோரமான ஒரு சத்தம். அந்த சத்தம் எப்படி இருக்குன்னா செவிடாக்குறது. பதரின்னு செவிடாக்குற சத்தத்தை திக்தடம் திசைகள் எல்லாம் அப்படி ஒரு சத்தம் கேட்கறது. காதே செவிடாகிற மாதிரி ஒரு சத்தம், அந்த டங்கார சப்தம். தத்தோ தேவி சரீரத்தோ அந்த சமயத்தில் தேவியோட சரீரத்தில் இருந்து தீவிர சக்தியாக நிர்கதாக பயங்கரமான சக்திகள் எல்லாம் அப்படி வெளிப்பட்டார்கள் தேவியோட உடம்புல இருந்து. कठोरज्याडनत्कार बदरीकृत दिक्तटं ततो देवी शरीरात्तु निर्गताः तीव्रशक्तयः. कालिकातारिणी बाला त्रिपुरा भैरवीरमा बगला चैव मातङ्गी तथा त्रिपुरसुन्दरी कामाक्षी तुलजा देवी जम्बिनी मोहिनी तथा छिन्नमस्ता गुह्यकाली दशसाहस्रबाहुका. இந்த தேவிகளோட பெயர்களிங்க. ஸோ காளிகை, தாரிணி, பாலா திரிபுர சுந்தரின்றோம். பாலா, திரிபுரா, பைரவி, ரமா, இதெல்லாம் அவளுடைய வெளிப்பட்ட சக்திகள். ஒரு சக்தியோட பேரை இங்கே சொல்கிறா. அவ்வளோதான். ரமா, பகலாதேவி, மாதங்கி, திரிபுர சுந்தரி, காமாட்சி, துல்ஜாதேவி தான் துல்ஜாப்பூரில் இருக்கக்கூடிய தேவி, நம்ம சிவாஜியோட துல்ஜாதேவி, ஜம்பினி, மோகினி, சின்னமஸ்தா. இதெல்லாம் நம்ம வந்து இந்த வைஷ்ணவி டெம்பிளில் போனோம்னா இவாளுக்கு எல்லாமே தனித்தனியாக அங்கே இன்னும் மேலே போனோம். வைஷ்ணவிக்கும் மேலே போனால் தான் இந்த தேவிகள்லாம் பார்க்க முடியும். சின்னமஸ்தா தேவியெல்லாம் தனித்தனியாக அங்கே உட்காந்துருக்கா. குஹ்யகாளி, தசசாகசிர பாகுகா, அதாவது 10 கைகளுடைய தேவிகள், 1000 கைகளுடைய தேவிகள், இப்படி பல சக்திகள் அங்கே வெளிவந்தார்கள். कालिका दारिणी बाला त्रिपुरा भैरवीरमा बगला चैव मातङ्गी तथा त्रिपुरसुन्दरी कामाक्षी तुलजा देवी जम्बिनी मोहिनी तथा छिन्नमस्ता गुह्यकाली दशसाहस्रबाहुका. द्वात्रिंशत् शक्तयश्च अन्याः चतुष्षष्टिमिताः पराः असंख्याताः ततः देव्यः समुद्भूताः तु स आयुधाः. அதாவது துவாத்ரிம்ஷத் 32 சக்தயக 32 சக்திகளாக அப்படி வெளிப்பட்டார்கள். அந்யாஷ்ட சதுஷ்ஷஷ்டி மிதாக, சில பேர் 64 குரூப், இதெல்லாம் குரூப்பாக வரா. 32 சக்திகள், அப்புறம் 64 சக்திகள், சதுஷ்ஷஷ்டி மிதாக பராகா. ஸோ 64 இல்லாட்டினா அந்த சக்திகளே என்னென்ன சக்தி, ஒரு சக்தி இருக்கு இல்லையா அவளுக்கு. அந்த இதெல்லாம் சொல்கிறோம்னா அனிமா கரிமா, இதெல்லாம் சக்திகள் தானே. அனிமா கரிமாலாம் அந்த இது சொல்கிறோம். அந்த மாதிரி சக்திகள் 32 சக்திகள் கூடியவர்கள், 64 சக்திகள் கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை குரூப்பாக வந்தார்கள்னு எடுத்துக்கலாம். மிதாகா 64 சக்திகளோட அளவாக சில பேர்கள், பராகா இது தவிர மற்ற சக்திகள், அசங்கியாத்தாக நம்பரை கவுண்டே பண்ண முடியாது, அவ்வளோ சக்தி வெளிப்படுறான். ஸோ அசங்கியாத்தாக நம்பர்லெஸ்ன்னு அர்த்தம். ததோ தேவியக அப்படிப்பட்ட தேவிமார்கள் எல்லாம் சம் உத்பூதாக எழுந்தார்கள். துசா ஆயுதாக எல்லா ஆயுதத்தோடு வெளிப்படுறா. ஒரு தேவி பல தேவியாக துர்கமனோட படைகளோடு சண்டை போடுறதுக்கு பலவாறாக ஆயிடுறா தேவி. द्वात्रिंशत् शक्तयश्च अन्याः चतुष्षष्टिमिताः पराः असंख्याताः ततः देव्यः समुद्भूताः तु स आयुधाः. मृदंग शंख वीणादि नादितं संगरस्थलं शक्तिभिः दैत्य सैन्ये तु नाशिते अक्षौहिणी शते. சக்திமிகி தைத்திய சைன்யே, இந்த அசுர சைன்யம் இந்த சக்திகளால் அச்சௌகிணி சதே நாசித்தே, நூற்றுக்கணக்கான இந்த அச்சௌகிணி படைகள். ஸோ சதேன 100 அச்சவணை படைகள் உடனே நாசமாயிடுது. மிருதங்க சங்க வீணாதி நாதிதம் சங்கரஸ்தலம், சங்கரன போர்,
ஸோ அந்த போரிடமாகப்பட்டது மிருதங்கனாலும் சங்கவாத்தியங்களாலும் வீணாவாத்தியங்களாலும் முழங்கப்பட்டது. ஸோ முதல்ல ஒரு 100 அச்சௌகுனி படையை தாக்கி அழிச்சு விட்டா தேவிமார்கள், இந்த வெளிவந்த தேவிகள். உடனே அங்கே சங்கநாதம் எல்லாம் முழங்கறா அந்த போரிடத்தில். மிருதங்க சங்க வீணாதி நாதிதம் சங்கரஸ்தலம் சக்திபிஹி தைத்ய சைன்யேது நாஷிதே அக்ஷௌஹிணீஷதே அக்ரேசரஹ சமபவத் துர்கமஹ வாஹினீபதிஹ சக்திபிஹி சஹ யுத்தஞ்ச சகார பிரதமம் ரிபுஹு. ஸோ இவன் உடனே வரான், 100 படம் எடுத்து 100 அச்சௌகுனி படம் எடுத்து, அதனால இந்த அசுரனே முன்னாடி வர, அக்ரேசரக முன்னாடி, ஹி கேம் இன் ஃப்ரண்ட், சமபவ துர்கம அப்படி அவன் துர்கமனாகப்பட்டவன் முன்னாடி முன்னாடி வந்து, வாகினி பத்திகின்னு படை வீரன், போர்ப்படை, வாகினின்னு சொன்னா படைகள். ஸோ வாகினி பத்தின்னு அவன் தானே எஜமான், தலைவன். ஸோ அந்த துர்கவன் வெளிவந்தான், முன்னாடி வரான் அவனே. சக்திபிகி சக யுத்தம், அந்த சக்திகளோடு எல்லா சக்திகளோடு சேர்ந்து இவன் ஒத்தனாவே யுத்தம் பண்ணுறான். பிரதமம் ரிபுகு, முதல் எதிரியாகப்பட்ட அந்த துர்கமன் யுத்தம் புரிந்தான். அக்ரே சரக சமபவத் துர்கமஹ வாஹினி பதிஹி சக்திபிஹி சக யுத்தம் சகார பிரதமம் ரிபுஹு. மகத் யுத்தம் சமபவத் யத்ர அபூத் ரக்தவாஹினி அக்ஷௌஹின்யஹ தூதாஹ சர்வாம் வினஷ்டா தசபிஹி தினைஹி. ஸோ இந்த இடத்துல வாகினின்னா நதின்னு எடுத்துக்கணும், போன இடத்துல வாகினின்னா படைன்னு சொன்னோம். ஸோ வாகினின்னா வாகனங்களோடு கூடியது வாகினி. இன்னொரு வாகான்னு சொன்னால் பிரவாகமாக ஓடுறது, அதனால வாகினி, அது நதின்னு அர்த்தம். ஸோ மகத் யுத்தம் சமபவத்து, பெரிய யுத்தம் நடக்கிறது. இந்த சக்திகளோடு கூட சேர்ந்து துர்கமன் பயங்கரமாக யுத்தம் பண்ணுறான். தத்ர அபூத்து, அங்கே ஏற்பட்டது. ரத்தவாகினி என்ன ஏற்படுது? ரத்த பெருக்கான நதி ஓடுறது. இப்போ ரத்தம் எல்லாம் பெருகி ஓடி நதியாக ஓடுறது. அது அச்சௌகின்யகா தூதாகா சர்வாகா, அதாவது அச்சௌகினி படைகள் எல்லாமே தசபிகி தினைகி வினஷ்டா, 10 நாள் யுத்தம் புரிஞ்சதிலே எல்லா அச்சௌகினி படையும் தோற்கடிக்கப்பட்டது. மகத் யுத்தம் சமபவத் யத்ர அபூத் ரக்தவாஹினி அக்ஷௌஹின்யஹ தூதாஹ சர்வாஹ வினஷ்டா தசபிஹி தினைஹி. தத ஏகாதசே பிராப்தே தினே பரமதாருணே ரக்தமால்ய அம்பரதரஹ ரக்தகந்தானுலேபனஹ. ஏகாதசே பிராப்தி 11வது நாள் ஆறுது. 11வது நாளில் பரமதாருணை பயங்கர கொடுமையான ரக்தமால்யாம்பரதரக, பயங்கரமான ஒரு மாலை போட்டுருக்கான். ரத்த கலரில், சிவந்த கலரில் அந்த மாலை, அந்த ட்ரெஸ்ஸும் ரெட் கலர் ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு ரெட் கலர் மாலையெல்லாம் போட்டுட்டு பயங்கர கொடுமையாக வரான். ரத்த கந்தானுலேப்பனக, ரத்த கந்தம்னு சொன்னாலே இது நல்ல செஞ்சந்தனம், இந்த சிவந்த சந்தனத்தெல்லாம் பூசிண்டு அந்த துர்கமன் வரான். இப்போ तत एकादशे प्राप्ते दिने परमदारुणे रक्तमाल्यम्बरधरः रक्तगन्धानुलेपनः कृत्वा उत्सवं महान्तन्तु युद्धाय रथसंस्थितः सम्भ्रमेण एव महता शक्तिः सर्वा विजित्य च. ஸோ கிருத்வா உற்சவம் மகாந்தம், நல்ல உற்சாகமாக வரான், உற்சவமாக வரான் அவன். மகாந்தம் யுத்தாய ரத சம்சிதகர், ரதத்தில் ஏறி வரானா யுத்தத்திற்காக. தேவி முன்னாடி வரான். சம்பிரம்பேண ஏவ, சம்பிரம்பம்னா ஒரு பரபரப்பு, கோபம் எல்லாம் சேர்ந்த ஒரு பாவம், சம்பிரம்பமாக வரான் அவன். மகதா சக்தி சர்வாகா, எல்லா சக்திகளையும் விஜித்யச்ச, ஸோ தன்னுடைய ஜெயிச்சுட்டான். எல்லா சக்திகளையும் அந்த கோபத்தில் வந்து சம்பிரமமாக அந்த கோபத்தோடு வந்து எல்லா சக்திகளையும் இந்த உண்டானாலே அந்த சக்திகளை எல்லாம் ஜெயித்து விட்டு कृत्वा उत्सवं महान्तं तु युद्धाय रथसंस्थितः सम्भ्रमेण एव महता शक्तिः सर्वा विजित्य च. महादेवी रथ अग्रे तु स्वरथं सन्निवेशयत् ततः अभवत् महत्युद्धं देव्या दैत्यस्य च उभयोः. ஸோ அவளெல்லாம் ஜெயிச்சாச்சா. இப்போ மகாதேவி வரான், நம்ம எவள் உண்டாக்கினாலும் இந்த சக்திகளை அந்த மெயின் தேவிட்ட வரான். அந்த ரதத்தின் முன்னாடி ஸ்வரதம் சன்னிவேஷயத்து, தன்னுடைய ரதத்தை அந்த தேவியோட ரதத்துக்கு முன்னாடி நிறுத்தினான். ததக அபவத் மகத்யுத்தம், அந்தால பெரிய யுத்தம் ரெண்டு பேருக்கும், தேவியா தைத்தியசச்ச உபயோகோ, அந்த தேவிக்கும் அந்த அசுரனுக்கும் இடையே பெரிய யுத்தம் ஏற்பட்டது. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, அந்த சக்திகள் எல்லாம் ஜெயிச்சுட்டு மகாதேவிட்ட வரான். இப்போ
महादेवी रथ अग्रे तु स्वरथं संयवेशयत् ततः अभवत् महत् युद्धं देव्या दैत्यस्य च उभयोः प्रहरद्वयपर्यन्तं हृदयत्रासकारकं ततः 15 अग्नि उग्र बाणान् देवी मुमोचः. பிரகரத்தனை வீசுறது, சாரி பிரகர இந்த இடத்துல வந்து பிரகரம்னு சொன்னா டைம், பிரகரத்வய பர்யந்தம்னா 2 மணி நேரம்னு அர்த்தம் எடுக்கலாம், இல்லை மதியம் 2 வரைன்னு அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். பிரகரத்வயா அப்படின்னு சொன்னால் 2, துவயன்னா 2, ஸோ 2 மணி நேரம்னு எடுக்கலாம், இல்லை 2 மணி வரைன்னு எடுக்கலாம், எப்படி வேணாலும் எடுக்கலாம் அந்த இடத்துல. ஸோ அது வரையிலும், ஸோ 2 மணி வரையிலும் ஹிருதய திராசகாரகம், அப்படியே ஹிருதயம்லாம் வெடிச்சு போயிடுமா, அந்த அளவுக்கு யுத்தம் பயங்கரமாக இருக்குது, திராசம் பயம் வரும், யார் அந்த யுத்தத்தை பார்த்தாலும் பயந்து விடுவான், அப்படிப்பட்ட அந்த யுத்தம் அந்த சமயத்தில். அதுக்கப்புறம் ததக அதுக்கப்புறம் என்ன பண்ணா 15 அதி உக்ரபானான், 15 உக்ரமான பானங்களை தேவி முமோச்சகா தேவி விடுத்தாள். ஸோ 2 மணி நேரம் விளையாட்டாக யுத்தம் பண்ணிட்டு இருக்கா, அதுக்கப்புறம் 15 பானங்களை அனுப்புறா. प्रहरद्वय पर्यन्तं हृदयत्रासकारकं ततः 15 अति उग्रबाणान् देवी मुमोचः. चतुर्भिः चतुरः वाहान् बाणेन एकेन सारथिं द्वाभ्यां नेत्रे भुजौ द्वाभ्यां ध्वजम् एकेन पत्रिणा पञ्चभिः हृदयं तस्य बिभ्याद जगदम्बिका. ஸோ இதில் 4 பானங்கள் மொத்தம் 15 அனுப்பிச்சா இல்லையா, அதில் 4 பானங்களால் சதுரக வாகனம், 4 வாகனம் அதை இழுத்துன்னு போகிறது, ரதத்தோட வாகனம் அதை இழுத்துன்னு போகிற அந்த குதிரையோ ஏதோ அதை வந்து அடித்தார். சதுரக வாகான் அந்த ரதத்துடைய இது தூக்கிட்டு போகிற அந்த மிருகங்களை அடித்தார். ஏகேன பானேன சாரதி உட்காந்துருக்கான் ரதத்து மேலே, ஒரு பானம் சாரதியை போய் தாக்கித்து. துவாபியாம் நேத்ரே, அதான் 2 பானம் அவனுடைய கண்ணில் போய் அடிச்சு. புஜௌ துவாபியாம் கைகளில் 2 பானங்கள். துவஜம் ஏகேன, துவஜம் கொடி, அந்த ரதத்தோட கொடியை ஒரு பானம் போய் அடிக்கிறது. பத்ரினம்னு சொன்னாலும் பத்ரிநகனாலும் பானம்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு பானம் போய் கொடி அடிக்கிறது. பஞ்சவிகி ஹிருதயம் தஸ்யா, அவ்வளோதான், 5 பானங்கள் நேரம் அவனோட ஹிருதயத்தில் போய் தாக்கித்து. விவ்யாத ஜெகதம்பிகா, அப்படி பிளந்தாள் ஜெகத்துக்கே அம்பிகையான அந்த தேவி. चतुर्भिः चतुरः वाहान् बाणेन एकेन सारथिं द्वाभ्यां नेत्रे भुजौ द्वाभ्यां ध्वजम् एकेन पत्रिणा पञ्चभिः हृदयं तस्य बिभ्याद जगदम्बिका. அதுக்கு பத்ரினான்னு என்ன? ஓகே. ततो वमन्स रुदिरं ममार पुर ईशितुः तस्य तेजः तु निर्गत्य देवी रूपे विवेशः हते तस्मिन् महावीर्ये शान्तम् आसीत् जगत्त्रयम्. ருதிரம் வமன், வமன்னா கொப்பளிக்கிறதுன்னு அர்த்தம். அப்படியே வாமிட் பண்ணிட்டு, யார் வாயிலேருந்து ரத்தம் வருது அவனுக்கு. ஸோ அந்த நெஞ்சில் அடிபட்ட உடனே ரத்தம் வர அவன் கீழே விழுந்தான். மமாரா இறந்தான். புற ஈஷித்துகோ, அந்த ஊருடைய ராஜாவான துர்கமன் இறந்தான். தஸ்ய தேஜக, அவன்றது ஒரு ஒளி கிளம்புறது. அந்த ஒளி கிளம்பி நிர்கத்திய தேவி ரூபே விவேஷகா, அவ்வளோதான், தேவிட்ட போய் ஐக்கியமாயிடுது. இந்த பூத்தனைக்கு அப்படி தானே ஆச்சு. அவள் செத்து போன உடனே எல்லா இதுவேளை கிருஷ்ணரோட அவதாரத்தில் பார்த்தானா கிருஷ்ணர்கிட்ட போய் ஐக்கியமாயிடுவா எல்லாரும். ஸோ இதெல்லாம் மரக்கருணைன்னு பேர். அவளை கொன்று அவளை தங்கிட்ட ஐக்கியம் பண்ணிக்கிறான், அப்படி ஒரு கருணை. ஸோ இந்த மாதிரி தேவி ரூபத்தில் அவருடைய தேஜஸ் கிளம்பி ஐக்கியமாகிவிட்டது. ஹதே தஸ்மின், அவன் இறந்த பொழுது, மகாவீரம் பொருந்தி அந்த அவன் இறந்த பொழுது, சாந்தமாசீத்து ஜெகத்ரயம், 3 லோகங்களும் அமைதி ஏற்பட்டது. ஒரு பெரிய கொடிய அரக்கன் செத்த உடனே 3 லோகம் அப்பாடி போயிட்டான்னு 3 லோகங்களுமே ஆனந்தத்தை அடைந்தது. ततः वमन्स रुदिरं ममार पुर ईशितुः तस्य तेजः तु निर्गत्य देवी रूपे विवेशः हते तस्मिन् महावीर्ये शान्तम् आसीत् जगत्त्रयम्. ततः ब्रह्मादयः सर्वे तुष्टुः जगदम्बिकां पुरस्कृत्य हरि ईशानौ भक्त्या गद्गदया गिरा. ஸோ ததா பிரம்மாதேக, பிரம்மா முதலியவர்கள் எல்லாரும் ஜெகதம்பிகாம் துஷ்டுகு, ஜெகத்துக்குடைய மாதாவான அவளை ஸ்துதி பண்ணினார்கள்.
ஹரி ஈசானவ் புரஸ்கிருத்திய, ஹரி யாரு விஷ்ணு, ஈசானவ் சிவன், அவெல்லாம் முன்னிட்டு கொண்டு எல்லாருமே தேவர்கள் எல்லாருமே சேர்ந்து கத்கதையா கிரா பக்தியா, பக்தியோடு கூட தொண்டை தழுதழுக்க தேவியை ஸ்துதி பண்ணார்கள். காப்பாத்திட்டாலே ஒரு சக்கரத்தை வச்சு அவளை ரட்சிச்சுட்டு தானே யுத்தம் பண்ணி அவளுக்கு அந்த துர்கமனை கொன்று ஜெயத்தை வாங்கி கொடுத்தான். ततः ब्रह्मादयः सर्वे तुष्टुः जगदम्बिकां पुरस्कृत्य हरि ईशानौ भक्त्या गद्गदया गिरा देवाऊचुः जगद्भ्रम विभक्त एककारणे परमेश्वरी नमः शाकम्भरी शिवे नमस्ते शतलोचने. ஸோ ஸ்துதி சொல்கிறாங்க, தேவர்கள்லாம் ஸ்துதி பண்ணுற என்ன ஸ்துதினா, ஜெகத் பிரம விவர்த்த ஏக காரணே, அதாவது எங்களுடைய பிரமை அஜ்ஞானம் நம்மளுடைய அறிவின்மை அதை விவர்த்த அதை நீக்கக்கூடிய ஏக காரணே, ஒரே காரணம் தேவியோட போதம் நம்மளுக்கு வந்துருத்தானால் நம்மளுடைய அஜ்ஞானம் எல்லாம் நீங்கும். அப்படி ஜெகத்துடைய அந்த பிரமை மிக்க அந்த அஜ்ஞானத்தை நீக்கக்கூடிய ஒரே காரணமே பரமேஸ்வரியே, சாகம்பரியே, சிவே மங்களமானவளே, நமக உனக்கு நமஸ்காரம், சதலோச்சனே நமஸ்தே, சதாட்சியாக இருக்கக்கூடிய என்ன 2 பேரும் வந்துருத்தீங்க, சாகம்பரிக்கு நமஸ்காரம், சதாட்சிக்கு நமஸ்காரம்னு சொல்லிட்டேன். சதலோச்சனேன்னு நூற்றுக்கணக்கான கண்களை உடையவனுக்கு சதாட்சிக்கு நமஸ்காரம். தேவா ஊச்சுஹோ ஜகத் பிரம விவர்த்த ஏக காரணே பரமேஸ்வரி நமः शाकम्भरी शिवे नमस्ते शतलोचने. सर्व उपनिषद उद्गुष्टे दुर्गम असुरनाशिनी नमो मायेश्वरी शिवे पंचकोशांतरस्थिते. சர்வ உத்குஷ்டம்னு இது கோஷிக்கிறது, தேவியை பற்றி அப்படி மேலோங்கி சொல்கிறதான் வேதங்கள். அப்படி எல்லா வேதங்களாலும் அப்படி உயரமாக உன்னை கோஷிக்கப்படக்கூடியவளே, துர்கம அசுரநாசினி, துர்கமன் என்ற அசுரனை நாசம் செய்தவளே, மாயேஸ்வரி மாயைக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவளே, நமக சிவே உனக்கு சிவ மங்களமானவளே நமஸ்காரம். பஞ்சகோஷாந்தரஸ்திதே, பஞ்சகோஷாந்தரன் உள்ளுக்குள்ள ஆத்மாவாக பிரகாசிக்கிறா. நம்முடைய உடம்பு பஞ்சகோஷங்கள், அந்த பஞ்ச உரைகள் 5 உரைகளால் அந்த உடம்புக்கு உள்ளே இருந்து கொண்டு ஆத்மாவாக பிரகாசிக்கக்கூடியவளே உனக்கு நமஸ்காரம். सर्व उपनिषद उद्गुष्टे दुर्गम असुरनाशिनी नमो मायेश्वरी शिवे पंचकोशांतरस्थिते. चेतसा निर्विकल्पेन यां ध्यायन्ति मुनीश्वराः प्रणवार्थ स्वरूपां तां भजामः भुवनेश्वरीं. நிர்விகல்பேன சேதசா, அதாவது ஒரு விதமான ஒரு விகாரமும் இல்லாமல் நிர்விகல்பான சமாதிக்கு 2 சமாதி உண்டு, கல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதின்னு சொல்லிட்டு. அதாவது நிர்குண பிரம்மத்தை தியானிக்கும் போது நிர்விகல்ப சமாதி, அப்படிப்பட்ட நிர்குண இது சமாதியில் அந்த புத்தியோடு கூட மனத்தை அப்படி கொண்டு போய் தியான சமாதியில் யாம் தியாயந்தி, எந்த தேவியை முனீஸ்வராக தியாயந்தி, முனீஸ்வரர்கள் பெரிய பெரிய முனிவர்கள்லாம் எவரை தியானிக்கிறார்களோ, நிர்குண சமாதியில் யாரை தியானிக்கிறாளோ, பிரணவத்துடைய அர்த்தஸ்வரூபம், பிரணவத்தோட அர்த்தமே தேவி தான். ஓங்காரங்கிற அதில் அது நாத பிந்து இல்லையா, நாத பிந்து கலை 3 சேர்ந்தது தான் அந்த ஓங்கார நாதம். அந்த நாத ரூபமாக பிரணவார்த்த அர்த்தத்தோட ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தேவியை அந்த தாம் அவளை புவனேஸ்வரி, புவனத்துக்கே ஈஸ்வரியான அவளை பஜாமக நாங்கள் கொண்டாடுகிறோம்னு சொல்றான். சேதசா நிர்விகல்பேன யாம் தியாயந்தி முனீஸ்வராः பிரணவார்த்த ஸ்வரூபாம் தாம் பஜாமக புவனேஸ்வரீம். அனந்த கோட்டி பிரம்மாண்ட ஜனனீம் திவ்ய விக்கிரகாம் பிரம்ம விஷ்ணு ஆதி ஜனனீம் சர்வபாவைஹி லதா வயம். ஸோ அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனியும் பல அண்ட கோடிகளை உற்பத்தி பண்ணியிருக்கா தேவி. திவ்ய விக்கிரகம், திவ்யமான வடிவத்தை உடையவளே, விக்கிரகத்தை கொண்டவளே, பிரம்மா விஷ்ணு ஆதி ஜனனி, பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாரையும் ஜனிக்கக்கூடியவள், அவளால் தான் ஏற்படுறா இவாள் எல்லாமே, அவர்களையெல்லாம் உருவாக்குபவளே. சர்வபாவைஹி நதாவயம், அதாவது மனசா வாச்சா காயான்னு அர்த்தம். சர்வபாவம்னு என்னது, மனசினாலும் தியானிக்கிறோம், உடம்பினாலும் அவனுக்கே காரியம் பண்ணுறோம், வாக்கினாலும் உன்னே பேசுகிறோம், மற்ற நதாவயம் உங்களை நமஸ்கரிக்கிறோம். अनंत कोटि ब्रह्मांड जननी दिव्य विग्रहां ब्रह्म विष्णु आदि जननी सर्वभावैः नता वयम्.
कः कुर्यात् पामरान् दृष्ट्वा रोदनं सकलेश्वरः स दयां परम ईशानीं शताक्षीं मातरं विना. சதயாம் பரம ஈசானி, சதயாம் தயையோடு கூடியவள், பரம ஈசானி ஆதிபராசக்தி இல்லையா, எல்லா சக்தியோடு கூடியவள், பரமமானவள். அப்பேற்பட்ட சதாக்ஷி மாதரம், சதாக்ஷி என்று பெயர் சொல்லக்கூடிய அம்மா, வினா அவள் இல்லாமல், கக சகல ஈஸ்வரக குறியாத்து பாமரான் திருஷ்வா ரோதனம், சகலத்துக்கும் ஈஸ்வரனாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒருவர், அதாவது எப்படி தேவி எல்லா சாமர்த்தியம் தண்டு இருக்கு, ஸோ அவளுக்கு எல்லாரும் ரட்சிக்கிற சாமர்த்தியம் உண்டு, இருந்தாலும் அந்த கருணை மிகுதினால் அவளே கண்ணீர் விடுறான். அந்த கண்ணீர் தானே மழையாக வந்தது. ஸோ வேறு யாராவது கண்ணீர் விடுவாளா? ஒரு அம்மாவை தவிர இந்த மாதிரி எங்களை பார்த்து ஒரு கண்ணீர் விடுறதுக்கு, அதுவும் சக்தி உடையவர்கள், சகல ஈஸ்வரக எல்லா சாமர்த்தியமுடைய யார்தான் பாமரான் திருஷ்டுவா ரோதனம் குறியாது, யார்தான் பாமரர்களான எங்களை பார்த்து அழுவார்கள். நீ அழுதியம்மா சதாட்சியாக கண்கள்லேருந்து மழையை பெருக்கி கொண்டு வந்து எங்களுக்குன்னு சொல்லி சுதி பண்ணுறான். கஹ குர்யாத் பாமரான் திருஷ்டுவா ரோதனம் சகலேஸ்வரஹ சதயாம் பரம ஈசானீம் சதாக்ஷீம் மாதரம் வினா. व्यासौ उवाच इति स्तुतासुरैः देवी ब्रह्म विष्णु आदिभिः वरैः पूजिता विविधैः द्रव्यैः सन्तुष्टा अभूत् च तक्षणे. வியாச சொல்ற, இதி ஸ்துதா சுரைஹி தேவி, இவ்வாறு தேவி ஸ்துதிக்கப்படுகிறாள் இல்லையா, தேவர்களால் சுதிக்கப்பட்ட அந்த தேவி பிரம்மா விஷ்ணு ஆதிபிகி வரைஹி, சிறந்த பிரம்மா விஷ்ணு முதலியவர்களால் சுதிக்கப்பட்டவள், வரம் பொருந்திய பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய தேவர்களால் சுதிக்கப்பட்ட அந்த தேவி விவிதைகி திரவியைகி பூஜிதா, பலவிதமான திரவியங்களை கொண்டு வந்து பூஜை பண்ணுறான். ஸோ பல திரவியங்களோடு கொண்டு பூஜை பண்ணப்பட்ட அந்த தேவி சந்துஷ்டா அபூ தட்சணை, அந்த க்ஷணமே ரொம்ப திருப்தியை அடைந்தாள். வாசிங்கப்பா. வாசிக்கிறேன். इति स्तुतासुरैः देवी ब्रह्म विष्णु आदिभिः वरैः पूजिता विविधैः द्रव्यैः सन्तुष्टा अभूत् च तत्क्षणे. प्रसन्ना सा तदा देवी वेदान् आहृत्य सा दद्धौ ब्राह्मणेभ्यः विशेषेण प्रोवाच पिकभाषिणी. பிரசன்னா சா ததா தேவி, ரொம்ப பிரசன்னமாயிட்டா அந்த தேவி. வேதான் ஆகிருத்திய சாததோ, அப்போ இவ்வளோ நேரம் கேட்டா என்ன கேட்டா, வேதங்களை எங்களுக்கு எடுத்து கொடு, துர்கமன் எடுத்துகிட்டு போன வேதங்களை எங்களுக்கு வரட்டும். இதெல்லாம் எடுத்து கொடுக்கறது எல்லாம் நம்ம காலத்தில், தேவியோட காலத்தில் என்னது, துர்கமன்ட்ட அவனோட மனசில் போயிடுது, வேதமெல்லாம் எழுதாமறை. ஸோ அவன் மனசில் போன வேதங்களை எல்லாம் இப்போ அவனே போயாச்சு, ஆளே போயாச்சு. ஸோ இப்போ தேவி அதை இவாளுடைய மனசில் பிரகாசிக்க வைக்கிறான், வேதங்கள் ஸ்புரிக்கிறது அவளுக்கு, அதுதான் வேதத்தை எடுத்து கொடுத்தாள்னு அதான் அர்த்தங்க. வேதங்களை எடுத்து கொடுத்தாள். பிராமணேபியக, பிராமணர்கள்ட்ட கொடுத்தாச்சு, விசேஷேன விசேஷமாக அவள் கையில் கொடுத்தா தானே நாடை விளங்க வைப்பா, அவள் தானே யாகம் வைக்கலாம் பண்ணணும். ஸோ ப்ரோவாச்சா பிக்கபாஷினி, அது குயில் போன்ற, பிக்கன குயில், குயில் போன்ற வார்த்தையை அந்த பேசக்கூடிய அந்த பெண், அந்த தேவி பேசினாள். பிரசன்னா சா ததா தேவி வேதான் ஆஹ்ருத்ய சா ததௌ பிராமணேभ्यः விசேஷேன ப்ரோவாச்ச பிகபாஷினி. இயம் தனுஹு உத்கிருஷ்டா பாலனீயா விசேஷதः யயா வினா அனர்த்த ஏஷ ஜாதः திருஷ்டः அதுனா ஏவ ஹி. ஸோ மம இயம் தனுகு உத்கிருஷ்டா தனுகு, என்னுடைய இந்த உயர்ந்த இது உடம்பு தான் இந்த வேதம். இந்த வேதம் வேற ஒன்றும் இல்லைம்மா, இந்த என்னுடைய உடம்பே தான் வேதம்னு சொல்கிறாங்க. உத்கிருஷ்டா தனுகு மம இயம், இயம்னா இது இந்த வேதம். பாலனியா விசேஷத்தக, நீங்களெல்லாம் ரட்சிக்கணும், இந்த வேதத்தை நன்னா ரட்சிக்கணும்னு சொல்லி கொடுக்குறா. வேதத்தை கொடுக்குற வச்சே சும்மா ஏனோ தானன்னு வச்சுக்கூடாது, என்னுடைய உயர்ந்த உடம்பாக்கும் இந்த இது நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம், பாகவத்லாம் பார்க்குற வச்சே பகவானுடைய ஹிருதயம்னு சொல்கிறோம். இந்த இடத்துல வியாசர் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய உடம்புன்னு சொல்கிறேன், தேவியோட உடம்பு தான் இந்த வேதமாக வெளிப்பட்டதுன்னு சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் ரட்சிக்க வேண்டும் விசேஷமாக. யயாவினா, இந்த வேதம் இல்லாமல் அனர்த்த ஏஷ ஜாத்தக, அனர்த்தம் உண்டாகிடும். ஸோ வேதம் இல்லாட்ட இப்போ பார்த்தோமே, ஒரே அனர்த்தம், மழை இல்லை, வெயில் இல்லை, யாகம் இல்லை, யஜ்ஞம் இல்லை, எல்லாம் எடுத்து. ஸோ அதனால அனர்த்தம் இது உண்டாகிவிடும் இந்த வேதம் இல்லாவிட்டால். திருஷ்டக அதுனா ஏவகி, நீங்கள் தான் இப்போ பார்த்தேலே என்னெல்லாம் அனர்த்தம் வந்தது பார்த்தே இல்லையான்னு சொல்கிறாரு. மம இயம் தனுஹு உத்கிருஷ்டா பாலனீயா விசேஷதः யயா வினா அனர்த்த ஏஷ ஜாதः திருஷ்டः.
अधुना एव हि पूज्या अहं सर्वदा सेव्या युष्माभिः सर्वदा एव हि न अतः परतरं किञ्चित् कल्याणाय उपदिश्यते ஸோ சர்வதா பூஜ்யா அகம் எப்போதும் என்ன பூஜை பண்ணணும்ப்பா நீங்களாம் என்ன நல்லா பூஜை பண்ணிட்டு இருங்கோ சேவை பண்ணணும் யுஷ்மாபிகி உங்களால் நான் சேவிக்கப்பட வேண்டும் சர்வதா ஏவ ஆல்வேஸ் இன்றைக்கி ஒரு நாள் பூஜை பண்ணிட்டு நாளையிலேருந்து கட்டுன்னு சொல்லக்கூடாது டெய்லியே பண்ணிட்டு இருக்கோம் பூஜை பண்ணிட்டு இருக்கோம் நான் அத பரதரம் கிஞ்சித்து அதுக்கு மேலான ஒன்றும் கிடையாது கல்யாணாய உபதிஷ்யதே கல்யாணம் உங்களுக்கு மங்களம் ஏற்பட வேண்டும் என்றால் என்னை தினம் பூஜிக்கணும் அதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு மங்களத்தை அளிக்காது உபதிஷ்யத்தேன்னு உபதேசம் பண்ணப்படுகிறது உங்களுக்கு உபதேசிக்கப்படுகிறது பூஜ்யா அகம் சர்வதா சேவ்யா யுஷ்மாபிஹி சர்வதைவ ஹி ந அதஃப் பரதரம் கிஞ்சித் கல்யாணாய உபதிஷ்யதே पठनीयं मम एतद् हि माहात्म्यं सर्वदा उत्तमं तेन तुष्टा भविष्यामि हरिष्यामि तदा आपदः மம ஏத்தத்ஹி மகாத்மியம் என்னுடைய இந்த மகாத்மியம் நான் சதாட்சியாக அவதாரம் எடுத்து உங்களுக்கெல்லாம் மழையை கொடுத்து உங்களை ரட்சித்த இந்த மகாத்மியத்தை எப்பொழுதும் படிக்கணும் இந்த மகாத்மியத்தை சர்வதா உத்தமமான சரித்திரம் இது இந்த சதாட்சி வடிவமாக எடுத்தது இந்த உத்தம சரித்திரத்தை படிக்கணும் தேன துஷ்டா பவிஷ்யாமி நான் அதனால் மிகவும் சந்தோஷப்படுவேன் ஆனந்தப்படுவேன் ததா ஆபதகா ஹரிஷ்யாமி உங்களுடைய ஆபத்துக்களை நான் நீக்கி விடுவேன் ஹரணம் பண்ணுறது நான் அபகரித்து விடுவேன் உங்களுடைய வரக்கூடிய ஆபத்துக்களை எல்லாம் நான் வரத்துக்கு முன்னாடியே நீக்கி விடுவேன்னு சொல்கிறா தேவி படனீயம் மம ஏததி மாஹாத்மியம் சர்வதா உத்தமம் தேன துஷ்டா பவிஷ்யாமி ஹரிஷ்யாமி ததா ஆபதஹ துர்கம அசுர ஹந்த்ரி த்வாத் दुर्गा इति मम नामयः गृह्णाति च सताक्षी इति मायां भित्त्वा व्रजति असौ துர்கம அசுர ஹந்திரி நான் துர்கமன் என்ற அசுரனை கொன்றவள் ஹந்திரின கொன்றவள் துர்கம அசுரனை கொன்றவள் என்று கந்திரித்வாத்தின கொல்வதனாலேயே எனக்கு பேர் துர்கா என்னுடைய பெயர் இப்படி ஆகும் துர்கமனை கொண்டதுனால என் பேர் துர்கா என்று சொல்லப்படும் அதே மாதிரி சதாக்ஷி இது கிரணாதிச்ச ஏற்கனவே எனக்கு சதாக்ஷின்னு ஒரு பேர் இருக்குது அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஸோ இப்படியெல்லாம் சொன்னால் யார் ஒருத்தன் இந்த மாதிரி துர்கா சதாக்ஷி என்றெல்லாம் அவன் சொல்கிறானோ அவனுடைய விரஜதி அசௌ மாயாம்பித்வா அவன் மாயையை தாண்டி விடுவான் எப்போவுமே தேவியோட கிருப்பையினால தான் தேவியோட மாயையை தாண்டணும் நான் எப்படி இந்த மோகத்துலேருந்து நான் வெளி வருவேன் நான் எப்படி இந்த மாயையை தாண்டுவேன் எல்லாம் யோசிக்கவே வேண்டிய தேவை கிடையாது தேவியோட கிருப்பை வந்தால் தானே தாண்டிடுவான் அதான் இப்போ பெரியவாளே அதான் சொல்லியிருக்கா சொல்கிறோச்சே நீ இப்படிலாம் கவலைப்படாதே தெய்வத்தின் குரலை பார்த்தோம்னா அவர் சொல்கிறார் இப்படி நீ கவலையே படாதே தேவி கிருப்பையினால தான் தேவியோட மாயை தாண்ட முடியும்னு சொல்கிறார் அதுதான் அவளே சொல்கிறாங்க ஸோ யார் ஒருவன் என்ன சதாஷி துர்கான்னு எல்லாம் சொல்கிறானோ அவன் மாயையை தாண்டி விடுவான் பிரஜதி அசௌ தாண்டி செல்வான் दुर्गम असुर हन्त्री त्वात् दुर्गा इति मम नाम यः गृह्णाति च शताक्षी इति मायां भित्त्वा व्रजति असौ किम् उक्तेन अत्र बहुना सारं वक्ष्यामि तत्त्वतः संसेव्या अहं सदा देवाः सर्वैः अपि सुरासुरैः இன்னும் என்னப்பா பெருசாக விளக்கிட்டு போகிறதுக்கு தேவையில்லை எல்லாம் சொல்லியாச்சு கிமுக்தேன பகுனா உங்கள்கிட்ட இனிமேல் ஜாஸ்தி பேசி ஒன்றும் தேவையில்லை சாரம் வக்ஷாமி மொத்தத்தில் சாரமான விஷயத்த சொல்கிறேன் கேட்டுங்க தத்துவம் உள்ளது உள்ளபடி என்னது சாரமான விஷயமோ அதை சொல்கிறேன் சம்சேவியாகம் ஆல்வேஸ் என்னை சேவித்து கொண்டே இருக்கணும் என்னை எப்போதும் பஜிச்சு கொண்டு இருக்கணும் தேவாகா தேவர்களே கேளுங்க சுர அசுரைஹி சர்வைஹி அப்பி தேவர்களும் அசுரர்களும் எல்லாரும் பூமியில் பிறந்த எல்லாரும் என்னை சேவிக்க வேண்டும் இதுதான் சாரம்னு சொல்லி முடிக்கிறார் தேவி கிம் உக்தேன அத்ர பகுனா சாரம் வக்ஷ்யாமி தத்வதः சம்சேவ்ய அஹம் சதா தேவாः சர்வைஹி அபி சுராசுரைஹி व्यास उवाच इत्युक्त्वा अन्तर्हिता देवी देवानां चैव पश्यतां सन्तोषं जनयन्ति एवं சச்சிதானந்த ரூபிணி வியாசர் சொல்கிறார் ஜனமேஜயன்ட்ட இவ்வாறு சொல்லிவிட்டு அந்தர்ஹிதா மறைந்தாள் தேவி அந்தர்தியானம் ஆகிவிட்டாள் தேவானாம் செய்வ பட்ச தேவர்களை பார்த்துட்டே இருக்கா திடீர்னு காணாம போயிட்டா தேவி ஸோ சந்தோஷம் ஜனயந்தி எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்து கொண்டு
சச்சிதானந்த ரூபிணி, சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய வடிவிலான அந்த தேவி அவர்கள் கண்முன்னே இருந்து உடனே மறைந்தாள். व्यासौ उवाच इत्युक्त्वा अन्तर्हिता देवी देवानां चैव पश्यतां सन्तोषं जनयन्ती एवं सच्चिदानन्दरूपिणी ஏதத்தே சர்வம் ஆக்கியாதம் ரகசியம் பரமம் மகத் கோபனீயம் பிரயத்னேன சர்வ கல்யாணகாரகம். ஸோ வியாச எல்லாம் சொல்லிட்டேப்பா ஜனமேஜயா, உனக்கு இந்த தேவியோட மகாத்மியத்தை நன்னா சொல்லியாச்சு, கேட்டாச்சு. நீ ரகசியம் பரமம், இது ரொம்ப ரகசியமானது, எல்லாருக்கும் அப்படி சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல சிஷ்யனாக நீ இருந்த, அப்படி தான் ஆரம்பிக்கிறான். நீ நல்ல சிஷ்யன், அதனால உங்ககிட்ட எதையுமே மறைக்க வேண்டாம், அதனால உங்ககிட்ட ரகசியமான விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன். கோபனீயம் பிரயத்னேனா, இதை எல்லாருக்கும் ஏனோ தானோ சொல்லக்கூடாது, பிரயத்னத்தோட முயற்சியோடு இதை மறைத்து வைக்கப்பட வேண்டும். கோபனீயம்னா மறைத்து வைக்கப்பட வேண்டும். சர்வ கல்யாணகாரகம், இது எல்லாருக்கும் கல்யாணத்தை கொடுக்கக்கூடியது, மங்களத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ அதனாலேயே இது ரொம்ப மறைக்கப்பட வேண்டிய விஷயம், எல்லாருக்கும் கெட்டவர்களுக்கெல்லாம் இது போய் சேரப்படாதுன்றார். एतत्ते सर्वमाख्यातं रहस्यं परमं महत् गोपनीयं प्रयत्नेन सर्वकल्याणकारकम् य इमं शृणुयात् नित्यम् अध्यायं भक्ति तत्परः सर्वान् कामान् अवाप्नोति देवी लोके महीयते. யார் ஒருவர் இந்த மகாத்மியத்தை கேட்கிறார்களோ, சுனியாத் கேட்கிறார்களோ, நித்தியம் அத்தியாயம் பக்தி தத்பரகன, அத்தியாயனம் பண்ணுறதுன்னு இந்த படிக்கிறது. யார் கேட்குறாளோ, யார் படிக்கிறாளோ, பக்தியோடு கூட யார் படிக்கிறாளோ, சர்வான் காமான வாப்னோதி, தாங்கள் விரும்பியவைகளை அடைவார்கள். தேவி லோகே மகியத்தே, இறந்த பிறகு தேவி லோகத்தில் போய் எங்க அவளுடைய தீபம் இருக்கு இல்லையா, அந்த மணி தீபத்தில் போய் மகத்தாக பார்ஷதர்களாக இருப்பார்கள்னு சொல்லி முடிக்கிறார் இங்கே வியாசர் அந்த இடத்துல. य इमं शृणुयान् नित्यम् अध्यायं भक्ति तत्परः सर्वान् कामान् अवाप्नोति देवी लोके महीयते इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां सप्तमस्कन्धे शताक्षी चरित्रवर्णनं नाम अष्टाविंशोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. अथ 31 व्यास उवाच इत्येवं सूर्यवंश्यानां राज्ञां चरितमुत्तमं सोमवंश उद्भवानां च वर्णनीयं मया कियत्. ஸோ இது ஏவம், இவ்வாறு வியாச சொல்கிறார். எல்லா சூரியவம்சத்தில் பிறந்தவர்கள் கதை, அவர்களுடைய சரித்திரம், அதுக்கப்புறம் சந்திரவம்சம், சோமவம்சம், சந்திரவம்சம். ஸோ சூரியவம்சத்து கதைகள், சந்திரவம்சத்தில் உற்பத்தியானவர்களுடைய கதைகள், வர்ணனியம் எதெல்லாம் சொல்லணுமோ வர்ணிக்க வேண்டுமோ அதெல்லாம் நான் செய்துட்டேன். மையா கியத்துனா சிறிதளவுன்னு அர்த்தம். கியத்துனா ஏதோ கொஞ்சம் நான் சொல்லிட்டேன்ப்பா உங்ககிட்ட 2 வம்சத்தாரில் பற்றியும் சொல்கிறேன். अत 31 व्यासौ उवाच इति एवं सूर्यवंश्यानां राज्ञां चरितम् उत्तमं सोमवंश उद्भवानां च वर्णनीयं मया कियत्. पराशक्ति प्रसादेन महत्वं प्रतिपेदिरे राजन् सुनिश्चितं विद्धि पराशक्ति प्रसादतः. ஸோ பராசக்தியோட அருளால், அவளுடைய பிரசாதத்தினால், அவளுடைய அருளால் மகத்துவம் பிரதிபேதிரே எல்லாம், அதாவது இவாளுக்கு மகத்துவம் கிடைச்சிது. எந்த ராஜாக்கள் எல்லாம் அவளை ஸ்துதி பண்ணினாலோ அவளுக்கெல்லாம் மகத்துவத்தை அவள் கொடுத்தாள். பிரதிபேதிரே அடைந்தார்கள். சோமவம்சத்து ராஜாக்கள், இப்போ ஹரிச்சந்திரனை பார்த்தோம், அப்படி உயர்வு கிடைச்சிது அவனுக்கு. ஸோ எல்லாருக்குமே அந்த மாதிரி அடைந்தார்கள் அவர்கள்லாம் மகத்துவத்தை. ஹே ராஜன், சுநிஷ்டிதம் வித்தி, நிச்சயமாக தெரிஞ்சுக்கோ, மகாசக்தி பிரசாதத்தக, ஏனோ தானோன்னு அவள் அந்த மகத்துவத்தை அடையலை. சூரிய ராஜாக்களாக ஆகட்டும், சந்திரவம்சத்து ராஜாக்களாகட்டும், எல்லாருமே தேவியோட அருளினால்தான் அவ்வாறு அடைந்தார்கள்னு ஸ்ட்ரெஸ் பண்றாரு இந்த இடத்துல. வித்தி அறிந்து கொள். पराशक्ति प्रसादेन महत्वं प्रतिपेदिरे राजन् सुनिश्चितं विद्धि पराशक्ति प्रसादतः. यद्यद् विभूतिमत् सत्वं श्रीमद् ऊर्जितमेव वा तत्तदेव अवगच्छत्वं पराशक्ति अंश संभवம். இந்த ஸ்லோகத்தை பார்த்தா ஏதோ கீதையில் படிக்கிற மாதிரி இருக்குல்ல, இந்த ஸ்லோகத்தை வரும். எத் விபூதிமத்து, விபூதின பெருமைன்னு அர்த்தம். விபூதி, பூத்தினாலே மங்களங்கள், பெருமைகள். ஸோ விபூதி நல்ல பெருமைகள், அதனால தான் விபூதினே பேர் நமக்கு விட்டுக்கிற விபூதி. ஸோ எத் விபூதிமத் சத்துவம், சத்துவம்னா பிராணி. ஸோ எந்தெந்த பிராணிகளுக்கு அந்த பெருமையோடு கூட இருக்கிறதோ,
எந்த பிராணிகிட்ட பார்த்தாலும் ஒரு ராஜாவை பார்த்தா ரொம்ப உயர்வான ராஜா இருக்காருன்னு பார்த்தோமானாலும் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவச்ச ஸ்ரீமத்தினது ஐஸ்வர்யத்தோடு கூட யாரையும் பார்த்தால் கூட தத்ததேவ அவகச்சா அவளை பார்த்தோடனே நீ தெரிஞ்சுக்கணும் இவாவெல்லாம் தேவியை உபாசிச்சிருக்கான்னு புரிஞ்சுக்கணும். ஸோ பராசக்தி அம்ச சம்பவம், இவாளெல்லாம் பராசக்தியோட அம்சம் இவாக்கிட்ட இருக்குது. அந்த அவளோட தோன்றக்கூடிய அந்த பெருமையெல்லாம் பராசக்தியோட அம்சத்தினால் ஏற்படக்கூடிய பெருமை என்று நீ தெரிந்து கொள்னு சொல்கிறேன். यद्यत् विभूतिमत् सत्वं श्रीमत् ऊर्जितमेव वा तत्तदेव अवगच्छत्वं पराशक्ति अंश संभवम्. एते च अन्ये च राजानः पराशक्तेः उपासकाः संसारतरुमूलस्य कुटाराः अभवन् नृप. हे नृप, हे राजावे, ஏதேச்ச அந்நியச்ச ராஜானக இவர்கள் மட்டும் சூரிய வம்சம் சந்திரவம்சத்து ராஜாக்கள் மற்ற ராஜாக்கள் எல்லாருமே பராசக்தி உபாசனை பண்ணியிருக்கா. பராசக்தியை உபாசனை பண்ணி அவளை தியானம் பண்ணினால அவளுக்கு இந்த பெருமை. சம்சார தரு மூலசிய குட்டாராக இவர்கள் எல்லாம் சம்சாரம் என்ற மரத்தை வேறு இருக்கக்கூடிய குட்டாரம்னு என்னது பரசுன்னு சொல்லுவோம், பரசு கோடாலி. ஸோ சம்சாரங்கிற மரத்தை வெட்டி அந்த கோடாலியால் வெட்டியவர்களாக இருக்கிறார்கள். அபவத் நிருபக அப்படி ஆனார்கள். ஸோ இவெல்லாம் சம்சாரத்தை வெட்டிட்டு திரும்பி வராத தேவி லோகத்துக்கு சென்றவர்கள்னு சொல்கிறார். एते च अन्ये च राजानः पराशक्तेः उपासकाः संसार तरुमूलस्य कुटाराः अभवत् नृप. तस्मात् सर्व प्रयत्नेन संसेव्या भुवनेश्वरी पलालम इव धान्यार्थी त्यजेत अन्यम अशेषतः. तस्मात् सर्व प्रयत्नेन முழு முயற்சியோடு கூட புவனேஸ்வரி சம்சேவியா புவனேஸ்வரியை தியானிக்க வேண்டும், அவளை தியானிக்கப்பட வேண்டும். ஸோ யார் ஜனமேஜன்னு சொல்லிட்டு இருக்கார் வியாசர். ஏன்னா இப்போ எப்படி அப்பாவை நல்கதி அடையணுங்கிறது தான் கொஸ்டின் இப்போ. அதனால நீ தேவியை நல்லா தியானம் பண்ணணும்ப்பா. பலாலம் இவ தானியார்த்தி, பலாலம்னா உமி, பலாலம்னு சொன்னால் உமின்னு அர்த்தம். ஸோ அந்த தானியார்த்தி ஒரு அரிசி வேணும்னா அது மேலே இருக்கிற உமியை எடுத்தால் தான் அந்த அரிசி நமக்கு யூஸ் ஆகும். ஸோ தானியத்தை விரும்பக்கூடியவன், அர்த்தி பிரார்த்தனை பண்ணக்கூடியவன், தானியத்தை விரும்பக்கூடியவன் உமி போல அந்யம் அசேஷத்தக தெஜேத்து, வேற யாரையும் நீ உபாசிக்க வேண்டிய தேவையில்லை. சிவன் பிரம்மா விஷ்ணு ஓரத்துறையாக தனித்தனியாக போய் சேவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வேற எல்லாரையும் விட்டு அசேஷத்தக பாக்கி எல்லாரையும் விட்டுட்டு தேவியை மட்டும் நல்லா கட்டியாக பிடிச்சின்னு சேவிக்கணும்ப்பான்னு சொல்கிறேன். तस्मात् सर्व प्रयत्नेन संसेव्या भुवनेश्वरी पलालम इव धान्यार्ति त्यजेत अन्यम अशेषतः. ஸோ மற்றவெல்லாம் உமி, தேவி மட்டும்தான் உள்ளே இருக்கிற அரிசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமத்ய வேத துக்த அப்திம் பிராப்தம் ரத்னம் மயா நிருப பராசக்தி பதாம்போஜம் கிருதகிருத்யக அஸ்மி அகம் ததக. வேத துக்த அப்திம், அதாவது வேத ரூபமான ஒரு பார்க்கடல். வேத துக்தன துக்தாப்தின்னு சொன்னாலே பார்க்கடல்னு வச்சுக்கலாம். ஸோ வேதமாகப்பட்ட பார்க்கடலை கடைந்து மத்திய நல்லா கடைஞ்சி, ஏன்னா வியாசர் தான் வேதத்தையே பிரித்து கொடுத்தார். வேதத்தில் எக்ஸ்பர்ட்டு, கீழுள்வாளுக்கு புரியாதேங்கிறதுனால வியாசம் பண்ணி கொடுத்தார், நன்றாக பிரித்து கொடுத்தார் வேதத்தை. அவர் வேத வித்து இல்லையா, பிரம்மசூத்திரத்தெல்லாம் ஏற்றியவர் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட அந்த வேதத்தை நான் கடைந்து ஒரு ரத்தனத்தை நான் அடைந்தேன். எது ரத்தனம்? இது வேதத்தை கடையறனால கிடைக்கிற ரத்தனம் தேவி தான். ஸோ அப்படிப்பட்ட தேவியை, அந்த ரத்தனத்தை நான் அடைந்தேன். பிராப்தம் மயா, என்னால் அடையப்பட்டது. ஹே நிருப, ஹே ஜனமேஜயா, பராசக்தி பதாம்போஜம், அந்த ரத்தனம் தான் பராசக்தியுடைய பாதங்கள். ஸோ வேதத்துடைய சாரம் என்னன்னு பார்த்தா பராசக்தியோட பாதங்கள்ட்ட அந்த பாதங்களை நான் அடைந்தேன். அம்போஜ பாதம், தாமரை பாதங்கள் எனக்கு கிடைச்சது. கிருதகிருத்தியோ அஸ்மி அகம் ததக, அதனாலேயே நான் செய்ய வேண்டியதை செய்தவன் ஆனேன். என்ன அதனால தான் இப்போ நாளாக பிரிக்கிறதெல்லாம் ஈஸியா, ஒரு வேதத்தை நாளாக பிரித்து கொடுக்கறலாம். அப்படிப்பட்ட அந்த காரியத்தெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும்னா தேவியோட பதாம்போஜம் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்கிறேன். ஆமத்ய வேத துக்த அப்திம் பிராப்தம் ரத்னம் மயா நிருப பராசக்தி பதாம்போஜம் கிருதகிருத்யः அஸ்மி அகம் ததः. பஞ்சபிரம்மாசனாரூடா நாஸ்தி அன்யா காபி தேவதா ததயேவ மகாதேவ்யாः பஞ்சபிரம்மாசனம் கிருதம். பஞ்சபிரம்மாசனாரூடா இதில் பார்க்குறோம், லலிதா சஹஸ்ரநாமத்தில் பஞ்சபிரம்மாசன ஸ்திதா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதாவது 5 தேவர்கள்
ஸோ அது பிரம்மா, விஷ்ணு, சிவன், ஈசானன் 4 பேரும் கட்டில் கால்களாக அந்த கட்டில் மேல் பாகமாக சதாசிவன் என்ற அந்த இவரோடு கூட 4 கால்களோடு அந்த சதாசிவனோடு கூட ஆனந்தமாக இருக்கா. அந்த சிம்மாசனமும் அதே மாதிரி தான். சிம்மாசனில் உட்காண்டாலும் அவர்கள் 5 பேர் தான், படுத்துட்டாலும் படுக்கையாக அவர்களே தான் இருக்கிறார்கள். ஸோ பிரம்ம ஆசன ரூடா, இப்படி பஞ்ச தேவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த தேவர்களால் ஆக்கப்பட்ட அந்த ஆசனத்தில் இருக்கக்கூடியவள். வேற யாரும் தேவதைகளும் கிடையாது. வேற யாருக்காவது இந்த மகிமை இருக்கான்னா கிடையாது. வேற யாருக்கும் இந்த ஆசனம் கிடையாது. ததையேவ மகாதேவியாக, மகாதேவியோட அந்த ஆசனமாக பஞ்ச பிரம்மாசனம் கிருதம், அவர்களாலேயே இந்த ஆசனம் செய்யப்பட்டிருக்கிறது. பஞ்ச பிரம்மாசனாரூடா நாஸ்தி அன்யா காபி தேவதா தத ஏவ மகாதேவ்யாः பஞ்ச பிரம்மாசனம் கிருதம். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து.